விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் ஒரு தொகுதியில் பரப்புரை பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு. பாஜகவுடைய ஆதரவாக 2 குழுக்கள் செயல்படுறாங்க. ஒன்று வந்து விஜய் குழுவும், இன்னொன்று வந்து ஓம் தமிழர் அப்படின்னு சொல்லி. இப்போ மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்கிறார், திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துதான், மறைமுக கூட்டணியில் அவர்கள் நேரடியாக வியாபாரம் உட்பட அனைத்திலும் இணைந்தே செயல்படுகிறார்கள் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறாங்க. தீண்டத்தகாத கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சி. RSS என்பது திராவிடர் கழகம் போல ஒரு சமூக சேவை இயக்கம். அதை உடன்பிறப்புகளுக்கு பரப்ப வேண்டும் என்று கருணாநிதி சொன்னபோது அந்த வேலையை தூக்கி கொண்டு சுமந்து செய்தவர் யாரு? திருமாவளவன் அவர்கள். அப்போ வன்னியரசு என்ன செய்து கொண்டிருந்தார்? குறிஞ்சாகுளத்தில் கொல்லப்பட்டது யார்? கொன்றது யார்? யார் மீது வழக்கு? யார் முதல் குற்றவாளி? திராவிடர்களா இல்லையா? திராவிடம் தான் சாதியை ஒழித்தது என்று இவர்கள் பேசுவார்கள். திமுக இழப்பது மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகளே ஆதி தமிழ் மக்களின் நம்பிக்கையும் முற்றாக எழுந்து விட்டது. இது நமக்கான தலைமை இல்லை, இது நமக்கான அமைப்பு இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த தமிழினத்திற்காக சிந்திக்க வேண்டும் என்பதிலிருந்து ஒரு கட்டத்தில் அவர்கள் பின்வாங்கினார்கள் இல்லையா? அதனோட நிலைதான் இது. இன்றைக்கு கைவிடப்பட்டவர்களாக, துரத்தப்பட்டவர்களாக, அவமானப்படுத்தப்படுகிறவர்களாக, தமிழர்கள் தலைவர்களாக அவர்கள் தங்களை உணராததால் அது ஏற்பட்டது. அந்த குற்ற உணர்ச்சியோடு திருமாவளவன் உட்பட எல்லோரும் புலம்புவதை நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் என்பதனால இந்த கட்சியை காப்பாற்றி திமுகவை திரும்பி இவர்களால் திரையிலிருந்து வந்தபோது ஒப்படைத்து காப்பாற்றி கொடுத்தது கோவிந்தசாமி என்ற வன்னியர். அதற்கு பிறகுமே பலமாக திமுகவின் பலமாக இருந்தது பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களும் ஆதி தமிழர்களும். அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட போது கருணாநிதி ஏன் பதறினாரு? ஒட்டுமொத்த சூழ்ச்சியும் ஏன் செய்தாரு? அங்கிருந்த வேல்முருகனை ஏன் உள்ளிருந்து எடுத்தாரு? எல்லாமும் இதை உடைப்பதற்கு தான். நாம் தமிழர் கட்சிகள் சேர்ந்தவங்க பரப்புரைக்கு போகும்போது இது தெலுங்கர் இருக்கிற இடம், நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 50,000 ஆண்டுகள் பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர் நிலத்திலிருந்து தமிழர்களே ஏதிலிகளாக அடித்து விரட்டப்படுகின்ற நிலை உருவாகும். நீங்கள் பரப்புரைக்கு போனதில்லை. உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா மக்களுக்கு இதன் வாயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் படப்பிடிப்புக்கு போகும்போது கூட இது நாயுடுகளும் ரெட்டிகளும் மட்டும்தான் இந்த ஊருக்குள்ளே வர முடியும், வேற யாரையும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக. தாவேக்கா நாம் தமிழருடைய ஓட்டை பிரிக்குமா? நாம் தமிழர் கட்சிக்கு 36 லட்சம் வாக்கு செலுத்தினால அந்த மக்கள் நேர்மையானவர்கள், அவர்கள் அடிப்படையிலேயே தங்கள் வாழ்க்கையை அறமாக பின்பற்றுகிறவர்கள். அந்த வாக்கை எவந்த கொம்பனாலும் சிதைக்க முடியாது, பிரிக்க முடியாது. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpadasali.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய திரு பாலமுரளிவர்மன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் ஒரு தொகுதியில் பரப்புரை பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு. பாஜகவுடைய ஆதரவாக 2 குழுக்கள் செயல்படுறாங்க. ஒன்று வந்து விஜய் குழுவும், இன்னொன்று வந்து ஓம் தமிழர் அப்படின்னு சொல்லி நாம் தமிழரை ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் யாராவது இப்படி பேசியிருந்தா அதுக்கு நம்ம மதித்து பதில் சொல்லலாம். அவர் ஒரு கட்சியில் இருக்கிறார், அவ்வளோதான். அதனால் அவர் அரசியல்வாதியாக ஒரு காலமும் இன்னும் முழுமையாக பரிணாமம் பெறவே இல்லை வன்னியரசு அவர்கள். அதுதான் அவர் ஒவ்வொரு முறை பேசும்போதும் அவர் இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்துக்கும் போதும் அதை நிறுவிக்கிட்டே வர்றாரு. அதனோட நீட்சி தான் அது. இப்போ பாரதிய ஜனதாவின் குழுக்களாக இப்போது செயல்படுவதாக அவர் சொல்லுகிறார். ஆனால் பாரதிய ஜனதாவை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தோளில் தூக்கி சுமந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக காலூன்றுவதற்கு காரணமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியில் தான் இவங்க நீண்ட காலமாக இருக்கிறாங்க. இவருக்கு திருமாவளவன் தலைவர் இல்லை, இவருக்கு திராவிட முன்னேற்ற கழக கருணாநிதி அவர்கள் தான் முன்னாடி தலைவராக இருந்தார். இப்போ ஸ்டாலின் தான் தலைவராக இருக்கார். யாருக்கு? இந்த வன்னியரசு என்று சொல்லப்படுகிற அந்த நபருக்கு. அதனால் அவர் தன்னுடைய முதலாளிகள், தன்னுடைய எஜமானர்கள் வீசுகின்ற எலும்பு துண்டை கவ்விக்கொண்டு அதற்கு ஏற்ப குறைப்பது அவருடைய வழக்கம். அப்போ பாரதிய ஜனதாவை திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கி கொண்டு தெரிந்த போது அப்போது கூட்டணியில் இருந்தது யார்? அப்போ பாரதிய ஜனதா கட்சியின் ஆசி பெற்ற வேட்பாளர் திருமாவளவன் என்று
சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன, சுவர் விளம்பரங்கள் எழுதப்பட்டன. பெருமையோடு திருமாவளவன் அவர்களே அதை பறைசாற்றி கொண்டார். அது வன்னியரசு அவர்களுக்கு நினைவு இருக்கிறதா என்று தெரியவில்லை. நினைவிருந்தாலும் அதை மக்கள் மறந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இவர்கள் எப்போதுமே இப்படியான ஒரு நச்சு பிரச்சாரத்தை, நச்சு பரப்புரையை செய்வார்கள். தாங்கள் செய்த தவறை முற்றிலுமாக மறைத்துவிட்டு அந்த தவறை, அந்த பழியை பிறகு மீது பழி சுமத்துவது இவருடைய வழக்கமாக நீண்ட காலமாகவே இருக்கிறது. அதனால் அதெல்லாம் மக்கள் கருத்தில் எடுத்துக்கல, மக்களுக்கு தெளிவாக தெரியும். மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர் கருணாநிதி அவர்களுடைய நாணயத்தை வெளியிடும் போது இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா கால் ஊன்றுவதற்கு கருணாநிதி அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னார். அப்போ திருமாவளவன் என்ன செய்தார்? இவருடைய விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவன் என்ன செய்தார்? அப்போ வன்னியரசு எங்கே போயிருந்தார் இல்லையா? இதுக்கெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அப்போ பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்காக திருமாவளவன் அவர்கள் வந்து பரப்புரை செய்தாரே அப்போவே எல்லா தேர்தலையும், அவங்களுடைய கூட்டணி வச்ச தேர்தலில். அதுக்கு பதில் சொல்வாரா வன்னியரசு? தீண்டத்தகாத கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சி. ஆர்எஸ்எஸ் என்பது திராவிடர் கழகம் போல ஒரு சமூக சேவை இயக்கம். அதை வந்து உடன்பிறப்புகளுக்கு பரப்ப வேண்டும் என்று கருணாநிதி சொன்னபோது அந்த வேலையை தூக்கி கொண்டு சுமந்து செய்தவர் யாரு? திருமாவளவன் அவர்கள். அப்போது வன்னியரசு என்ன செய்து கொண்டிருந்தார்? திருமாவளவன் அவர்களையோ கருணாநிதி அவர்களையோ கேள்வி கேட்டிருக்க வேண்டியதானே இந்த வன்னியரசு இல்லையா? அப்போ நீங்கள் யார்? பாரதிய ஜனதாவை தூக்கி சுமந்தது யார்? பாரதிய ஜனதாவுக்கு படிந்து வேலை செய்தது யார்? இப்போ மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்கிறார், திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துதான், மறைமுக கூட்டணியெல்லாம் அவர்கள் நேரடியாக வியாபாரம் உட்பட அனைத்திலும் இணைந்தே செயல்படுகிறார்கள் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நிற்கிற நீங்கள் இப்படி பேசுவதற்கு எந்த அடிப்படை அருகதையும் இல்லை. அதுதான் நம்மளுடைய பார்வை. நீங்கள் மக்கள்கிட்ட என்ன செய்யணும், திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறது மக்களுக்கு தெரியுது. எவ்வளவு கொடுமைகள் இந்த நாட்டில் நடந்திருக்கு. அதனால் மக்களிடம் கடுமையான எதிர்ப்பு இருக்குது. அதை எதிர்கொள்ள முடியாமல் இப்படியான இதெல்லாம் இது பிரச்சாரம்னு சொல்ல முடியாது, இது பரப்புரைன்னு சொல்ல முடியாது, இது விமர்சனம்னு கூட சொல்ல முடியாது. இதில் விமர்சனம் எங்கே இருக்குது? நாம் தமிழரின் செயல்பாடு, அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்களில் இருக்கிற முரண்பாடு, இதை பேசினா அதுக்கு பேர் விமர்சனம். இது அவதூறு, இது அவருடைய மனநிலையை வெளிப்படுத்துகிற ஒரு பேச்சு தான் அது. இல்லை, இப்போ வன்னியரசு அவர்கள் மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக திருமாவர்களும் சரி வன்னியரசு ரெண்டு பேருமே என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, இப்போ கூட மதுரை திருமங்கலம் பகுதியில் நாம் தமிழர் கட்சிகள் சேர்ந்தவங்க பரப்புரைக்கு போகும்போது இது தெலுங்கர் இருக்கிற இடம், நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து வெளியில் அமைச்சிருக்காங்க. இதை பற்றின உங்கள் கருத்தை? அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் கவனிக்க வேண்டியது. இது எங்களுக்கானது இல்லை, தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. இதைத்தான் நீண்ட காலமாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். தமிழர்களாக விழிப்புணர்வு பெறவில்லை என்றால் இந்த மண்ணிலிருந்து நீங்கள் அகதிகளாக, நம்முடைய தாய் நிலத்திலிருந்து அகதிகளாக 50,000 ஆண்டுகள் பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர் நிலத்திலிருந்து தமிழர்களே ஏதிலிகளாக அடித்து விரட்டப்படுகின்ற நிலை உருவாகும். அதுதான் அரசியல் அதிகாரத்தை இவர்கள் நீண்ட காலமாக திராவிடம் என்ற பெயரில் தங்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பரப்புரைக்கு போனதில்லை. உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா மக்களுக்கு இதன் வாயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் படப்பிடிப்புக்கு போகும்போது கூட 2019 ஒரு படப்பிடிப்புக்காக வடக்குப்பட்டி இதே திருமங்கலத்து பக்கத்தில் வடக்குப்பட்டி என்ற கிராமத்துக்கு போயிருக்கிறோம். அங்கே ஒரு வீட்டில் படப்பிடிப்பு, கதாநாயகனுக்கு வீட்டில் அவங்க வீடாக வச்சு அதை படப்பிடிப்பு நடத்துகிறோம். அதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன். அப்போது மாலை நேரத்தில் அங்கேருந்து நீங்கள் எல்லாம் யார் அப்படின்னு ஒரு வயதான அம்மாவும் ஒரு வயதான ஒருத்தரும் கேட்குறாங்க. நாங்கள் படப்பிடிப்புக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. ஏன் கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, நான் தான் நேரடியாக கேட்குறேன். அந்த பெரியவர் அந்த அம்மாவை சொல்கிறாங்க, இது நாயுடுகளும் ரெட்டிகளும் மட்டும்தான் இந்த ஊருக்குள்ளே வர முடியும், வேற யாரையும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக 2019 சொன்னாங்க. ஊரே அப்படிதான் இருக்கு. 72 பாளையம் என்பது யாரு உருவாக்குனது? திருமலை நாயக்கர் காலத்தில் உருவாக்கப்பட்ட பாளையங்கள். இப்பவும் தொட்டப்ப நாயக்கர் சாதியை ஒழிச்சிட்டேன், இந்த சாலையில் இருக்கிற பெயர்களை நீக்கிட்டேன்னு இந்த திராவிடங்கள் பொய்யாக பேசிட்டே பெருமை பீத்தி கொண்டே இருக்கிறாங்கல்ல. தொட்டப்ப நாயக்கனூர் இருக்க, அந்த பேரை மாத்து. எத்தனை நாயக்கம், பெரிய நாயக்கம் பாளையம் இருக்க மாத்து, பெத்த நாயக்கம் பாளையம் இருக்க மாத்து, பேரை மாத்துனா நீ சாதி ஒழிச்ச பத்தி பேசலாம். நீ தமிழ் சாதியை ஒழிப்பதுக்கு தான் நோக்கமா இருக்கு. ஏன் தமிழர் ஒன்னா சேர்ந்துடக்கூடாதுன்றது. அப்போ அந்த மக்கள், அந்த பெண், அந்த அம்மா சொன்னாங்க, அந்த ஐயாவும் சொன்னாங்க, இங்க ரெட்டி நாயுடுவை தவிர யாரும் இந்த ஊருக்குள்ள வர முடியாது அப்படின்னு. படப்பிடிப்புக்கு நாங்க அப்படி பார்த்து கூட்டு வர முடியாதுல்ல. அதுதான் சொல்றோம். அது தமிழர்கள்ட்ட யாரு படையெடுக்கிறது? அந்த ஊருக்குள்ள எப்பவுமே இந்த நிலை நீடிக்குது. மதுரை சங்க தமிழண்டா, சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரை என்று சொல்லுவாங்க. ஆனால் அங்கே நிலை என்னவா இருக்கு?
இது யாருடைய குற்றம்? அந்த பெண்மணியோ அந்த ஐயாவுடைய குற்றம் இல்லை. இதுவரை ஆட்சி செய்த இந்த அயோக்கியர்கள் செய்த தவறு. இந்த அயோக்கியர்கள் இந்த நிலத்தை என்னவாக வைத்திருக்கிறாங்க? தமிழர்களை இழிச்சவர்களாக, தமிழர்களை நீங்க வந்து சாதியாக இருக்கிறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை, இல்லாத குற்றச்சாட்டை. தமிழர்கள் மாண்பு மிக்கவர்கள், எல்லாரையும் நேசிக்கிறவர்கள். ஆனால் அவர்களை சாதிவரியல் பொய்யான பரப்புரையை தொடர்ந்து செய்து உண்மையே நாம் சாதிவரியல் போல என்று தமிழர்களை நம்ப வைத்துவிட்டு, ஆனால் மிக கொடுமையான சாதிவரியர்களான இவர்களை, திராவிடர்களை, தெலுங்கர்களை இவர்கள் கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இவர்களும் நீங்கள் யாருக்கு வந்து அதிகமான இடம் கொடுப்பாங்கன்னு பாருங்க. அமைச்சரவையிலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக கொடுப்பதும் சரி, இவர்கள் கூட்டணி சேர்க்கின்ற கட்சியும் பாருங்க. திருமாவளவனுக்கா கொடுத்தாங்க அதிக எண்ணிக்கையில? எந்த கட்சிக்காரன் அண்மையில் அதிகமாக கொடுத்திருக்காங்க? அந்த கட்சியில யார் அதிகமாக போட்டியிடலாம்? இதெல்லாம் கவனிங்க. யார் சாதி வெறியர்கள்? ஆனால் இவர்கள் தங்கள் சாதியை, தங்கள் சாதி ஆதிக்கத்தை, மேலாதிக்கத்தை, சாதி வெறியை மறைப்பதற்காக எல்லாரையும் நேசிக்கிற பெரும்பான்மை சமூகமான தமிழர்களை சாதி வெறியர்கள் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதனுடைய ஒரு சிறு சான்றுதான் கப்பலூர். அதற்கு முன்பே இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக குறிஞ்சாங்குளம் படுகொலை இருக்கிறது. அந்த குறிஞ்சாங்குளம் படுகொலை பற்றி இந்த திருமாவளவனோ இந்த வன்னியரசோ என்றைக்காவது பேசியிருக்கிறார்களா? குறிஞ்சாங்குளத்தில் கொல்லப்பட்டது யார்? கொன்றது யார்? யார் மீது வழக்கு? யார் முதல் குற்றவாளி? திராவிடர்களா இல்லையா? திராவிடம் தான் சாதியை ஒழித்தது என்று இவர்கள் பேசுவார்கள். களத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு? ஓட்டு விகிதம் எப்படி இருக்கு? தாவேக்கா நாம் தமிழருடைய ஓட்டை பிரிக்குமா? நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த தேர்தல் வந்து இதுவரை ஆண்ட திராவிடத்திற்கும், திராவிடத்திலிருந்து இந்த நாட்டை மீட்பதற்காக, மக்களை மீட்பதற்கான தமிழ் தேசியத்துக்குமான போர். இதில் இடையில யாருக்குமே இடமே இல்லை. உண்மையாவே அவர்கள் சொல்வார்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் தான் போட்டி என்பது. அது ஒரு கட்சியாகவே நாம கருதலை. நீங்க கேட்ட தாவேக்கா ஒரு கட்சியாகவே இன்னும் ஆகலை. அதுக்கு ஒரு தலைவராக ஒரு நடிகர் இருக்கிறார். அதுக்கான நிர்வாகிகளும் இன்னும் நிர்வாகிகளாக ஆகலை. உறுப்பினர்களும் இன்னும் உறுப்பினர்களாக ஆகலை. அவர்கள் ரசிகர்கள் கூட்டம், அவ்வளவுதான். அதனால எங்களுடைய வாக்கு வங்கி பாதிக்குமா என்றால் உறுதியாக பாதிக்காது. ஏனென்றால் இந்த மண்ணில் ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கையை உருவாக்கிய ஒரு பேர் இயக்கம் நாம் தமிழர் கட்சி. நீங்க எத்தனை கட்சி வேணாலும் வரலாம். இது வரைக்கும் ஏன் சொல்றேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் தான் போட்டி என்று சொல்கிற தாவேக்கா என்ன செய்கிறது? அது இன்னும் ஒரு கட்சியாகவே மாறல. கட்சியாகவே அவர்களுக்கான சிந்தனை போக்கை இன்னும் உருவாகல. ஆனாலும் திமுக 2000 கொடுத்தா நாங்கள் 2500 ரூபா கொடுக்குறோம் அப்படின்றது இன்னொரு கட்சி எதுக்கு அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இவர்கள் 3 சிலிண்டர் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் 6 சிலிண்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்கு? இன்னும் கொடுமையா போனா 10 லட்சம் பேர் ஒரு கோரிக்கை வச்சா அதை சட்டசபையில் விவாதிப்போம் அப்படின்னு. ஒரு தொகுதிக்கே 10 லட்சம் பேர் இருக்கானா? ஒரு தொகுதிக்கு எத்தனை வாக்காளர்கள்? 2 லட்சத்துல 3 லட்சம் பேர். அப்போ அவனுடைய கோரிக்கையோ அவனுடைய பிரச்சனைகளோ சிக்கல்களோ தீர்க்காத தாவேக்கா? இப்படி அரசியல், அடிப்படை அரசியல் புரிதலே இல்லாததை ஒரு கட்சியாகவே நம்ம கருதல. அதனால தாவேக்கா வந்து நாம் தமிழர் வாக்கை பிரிப்பதற்கான சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே சொன்னது போல ஜனநாயகம் மீது மக்கள் நம்பிக்கை இழந்திருந்த ஒரு காலகட்டம் இல்லையா? எவன் வந்து என்ன செய்ய போறான், எவன் இங்க யோக்கியனா இருக்கான் அப்படின்னு மக்கள் வெறுத்திருந்தாங்க. யாரால வெறுத்திருந்தாங்க? இந்த திராவிட கட்சிகளால். இவர்கள் நீண்ட நெடுங்காலமாக இங்க ஊழல், லஞ்சம், எல்லாமும் வெளிப்படையான அநீதி, எல்லாமும் இவர்கள் ஆட்சி என்ற பெயர்கள் இவர்கள் செய்த அத்தனை அக்கிரமங்கள், இதெல்லாம் பார்த்து மக்களுக்கு வெறுத்து விரக்தி நிலையில வெதிம்பு போய் எவன் வந்து என்னப்பா நமக்கு செய்ய போறான் அப்படின்ற மனநிலையில் தான் வாக்கு செலுத்திட்டு இருந்தான். அது கட்சிக்காரன் தான் வாக்கு செலுத்திட்டு இருந்தான் இல்லையா? அந்த இடத்திலிருந்து நேர்மை, அறம், உண்மை, சத்தியம், மக்களுக்காக பேசுவதற்கான அரசியல் இங்க உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கியது அண்ணன் செந்தமிழன் சீமான், நாம் தமிழர் கட்சி. அப்படி வாங்கின வாக்கு தான் 36 லட்சம் வாக்குகள். யார்? காசு கொடுத்து தான் வாக்கு வாங்க முடியும், பணம் செலவு பண்ணாதான் தேர்தலில் நிற்க முடியும் அப்படின்னு ஜனநாயக படுகொலை நிகழ்த்தி இருந்தார்கள் இல்லையா? அதையெல்லாம் முற்று முழுதாக மாற்றி, இல்ல நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்ல, தமிழர்கள் மாண்பு மிக்கவர்கள், மானமும் வீரமும் கொண்டவர்கள், எங்களை எல்லாரும் விலக்கி வாங்கிவிட முடியாது, உண்மைக்கும் அறத்துக்கும் நேர்மைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று நிறுவிய வாய்ப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு 36 லட்சம் வாக்கு செலுத்தினால அந்த மக்கள் நேர்மையானவர்கள், அவர்கள் அடிப்படையிலேயே தங்கள் வாழ்க்கையை அறமாக பின்பற்றுகிறவர்கள். அந்த வாக்கை எவந்த கொம்பனாலும் சிதைக்க முடியாது, பிரிக்க முடியாது. அதுதான் களத்தில் இருக்கிற நிலவரம். ஓகே. உலக அளவில் வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற நாட்னா அமைப்பு வந்து இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஆதரவு தரணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர்களுக்கு
என்னுடைய சார்பாகவும் நாம் தமிழரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நிர்வாகிகள் இந்த முதல்ல தமிழ் தேசிய மாநாடை முதல்ல நடத்தியிருக்கிறாங்க, அதுக்கு வாழ்த்துக்களும். அதில் நாம் தமிழர் அதுக்கு ஆதரவை தெரிவித்து அவர்கள் ஏற்படுகிற தீர்மானத்திற்கும் நன்றி. ஏன்னா வெளிநாடுகளில் அயல் நாடுகளில் வாழ்கிறவர்கள் தான் தமிழராக திரள வேண்டியதன் அவசியம் தெரியும். அவர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். உலக நாடுகளில் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ எல்லா நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களும் நாம் தமிழரின் அவசியத்தை உணர்ந்திருக்கிறார்கள். நாம் தமிழர் தமிழ்நாட்டில் வெல்வது என்பது உலகெங்கும் வாழ்கிற 12 கோடி தமிழர்களின் வெற்றியாகத்தான் அவர்கள் கருதுகிறார்கள். தமிழை நாம் இழந்தால் நாம் இனம் அடையாளமற்று போகும் என்பது அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் இந்த ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றி. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தமிழ் தலைவர்களுடைய நிலை ரொம்ப ஒருத்தரும் தனித்தனியாக நிற்கிறாங்க. வேல்முருகனாக இருக்கட்டும், ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், சசிகலா, இவங்கெல்லாம் தனித்தனியாக நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரேமலதா அவர்களால் திருமாவளவன் அவர்கள் தொகுதி பங்கீட்லேயும் சரி மேடைகள்லையும் சரி ரொம்ப அவமானப்படுத்தப்படுறாரு. இந்த மாதிரி நிலையை தமிழ் தலைவர்கள் இன்னைக்கு சந்திக்கிறது ரொம்பவுமே மன வருத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. அது தமிழர்களாக உணர்ந்திருக்கிற நமக்கு அந்த உண்மையாகவே வருத்தம் தருகிறது. அரசியல் லாபத்துக்காக போனவர்கள் அதை பற்றி கவலை இல்லாமல் எவ்வளவு மானக்கேடு ஏற்பட்டாலும் அதை சகித்து கொண்டு அவர்கள் தங்களுடைய லாபத்திற்காக அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாம் காலப்போக்கில் முற்றிலுமாக மாறும். இப்போது மாற வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. அது ஏனென்றால் தமிழர்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள் எனும் போது தமிழர்களுக்கான தலைமையாக இவர்கள் உருவாக வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி உட்பட, காங்கிரஸ் உட்பட, கம்யூனிஸ்டுகள், திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லாரும் தமிழர் உரிமையை இப்போது பேச தொடங்கி இருக்கிறார்கள். இனி தமிழர், தமிழ் தேசியம் என்று பேசாமல் இந்த நிலத்தில் அரசியலே இல்லை என்ற நிலையை உருவாக்கியதுதான் நாம் தமிழரின் அண்ணன் செந்தமிழன் சீமானின் மகத்தான சாதனை. அது அந்த விழிப்புணர்வுல ஒரு கட்டத்தில் அது உருவாகித்தானே தீர வேண்டும். 1965 மொழிப்போருக்காக எந்த உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு உள்நாட்டு போர் தமிழர்கள் நிகழ்த்தினார்கள். அதற்கான அடையாளத்தை, அந்த உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் போல பறித்து கொண்டது, கைப்பற்றி கொண்டது. அந்த லாபத்தில் ஆட்சிக்கு வந்த உடனே தமிழனின் மொழி உணர்வையும் இன உணர்வையும் சிதைத்தால்தான் இவன் மீண்டும் நமக்கு எதிராக கிளர்ந்து எழமாட்டான் என்பதில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஐயா ஈவேரா அவர்கள் தொடங்கி எல்லோரும் இந்த துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அதை ஒற்றி பின்பற்றி வந்த இந்த அரசியல் தலைவர்கள், இவர்கள் அரசியல்வாதிகள். நீங்கள் சொன்னவர்கள் எல்லாம் தலைவர்கள் அல்ல. இவர்கள் தங்களுக்கான தேவைகளுக்காக குறைந்த இலக்கோடு ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு அதற்காக செயல்பட்டவர்கள். அதில் கூட சில இடங்களில் சில தலைவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய இலக்கில். ஆனால் ஒட்டுமொத்த தமிழினத்திற்காக சிந்திக்க வேண்டும் என்பதிலிருந்து ஒரு கட்டத்தில் அவர்கள் பின்வாங்கினார்கள் இல்லையா? அதனோட நிலைதான் இது. இன்றைக்கு கைவிடப்பட்டவர்களாக, துரத்தப்பட்டவர்களாக, அவமானப்படுத்தப்படுகிறவர்களாக, தமிழர்கள் தலைவர்களாக அவர்கள் தங்களை உணராததால் அது ஏற்பட்டது. இனி அந்த நிலை இருக்காது, நீடிக்காது என்பதை அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த குற்ற உணர்ச்சியோடு திருமாவளவன் உட்பட எல்லோரும் புலம்புவதை நீங்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறீர்கள். அது அவர்களுக்கு தெரிகிறது. ஆனாலும் அவர்கள் கைகள் பல்வேறு காரணங்களால், பல்வேறு சங்கிலிகளால் இறுகி கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சங்கிலிகளும் உடையும், தமிழ் தேசியம் அதை உடைக்கும். இன்னொரு சைடு இப்போ இருக்க அரசியல் சூழலை வச்சு பார்க்கும்போது திமுக வந்து வன்னியருடைய வாக்கையும் பறையர்களுடைய வாக்கு இழந்துட்டு வர்றதா மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்குது. என்னென்னா வேல்முருகன் அவர்கள் தனியாக வெளியில் வந்ததாக இருக்கட்டும், தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் அவமானப்படுத்தப்படுறதாலையும் இந்த மாதிரியான ஒரு கருத்து வந்து மக்களிடையே வந்திருக்கு. இதை நீங்கள் கவனிச்சிங்களா? நல்லா கவனிக்கிறோம். உண்மையிலே நீங்கள் இப்போ கேட்டீங்களா, இந்த நேர்காணலின் தொடக்கத்தில் வன்னியரசு பேசியது, திருமாவளவன் அவர்கள் பேசிய பற்றிலாம் நீங்கள் சொல்லும்போது அதோடைய காரணமே இதுதான். திமுக இழப்பது மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைகளே ஆதி தமிழ் மக்களின் நம்பிக்கையை முற்றாக இழந்து விட்டது. இது நமக்கான தலைமை இல்லை, இது நமக்கான அமைப்பு இல்லை. இவர்கள் நம்மை இன்னமும் ஒடுக்கப்பட்டவர்களாக, ஆதி தமிழர்களாக அடையாளம் காட்டி நம்மை வைத்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை அடகு வைக்கிறார்கள் என்பதை ஆதி தமிழர்கள் உணர்ந்து விட்டார்கள். நாங்கள் ஆதி தமிழர்கள் அல்லடா, நாங்கள் ஆதி தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர் எல்லாரும் என்று உணர்ந்து அவர்கள் நாம் தமிழராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மாறிவிட்டார்கள். நாம் தமிழருக்கு இந்த இருபெரு சமூகங்களும், 2 பெரும்பான்மை சமூகங்களும் நாம் தமிழர் நோக்கி வர அந்த பதட்டத்தில் தான்
வன்னியரசு போன்றவர்களும் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களும் எப்போதுமே திமுகவை விட்டுவிட்டு தவறு செய்கிற லஞ்ச லாவணியத்தை தலைவரித்து ஆடு செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி சுமந்து கொண்டு இந்த மண்ணிலே ஒரு மாபெரும் மாற்று அரசியலை எடுத்து வைக்கிற நாம் தமிழரை இவர்கள் எதிர்ப்பதற்கான காரணம் இந்த இருபெரு சமூகமும் நம்மை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாக்குகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் இவர்களை வாக்காக பார்த்தார்கள், வாக்காளர்களாக பார்த்தார்கள். நாம் அப்படி பார்க்கல, நம்மளுடைய உறவா பார்க்கிறோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ன சொல்றாங்க? எல்லோரும் உறவினர் இல்லையா? அப்போ அதை அவன் விரும்புகிறான். விக்கிரவாண்டி போன்ற பகுதி இறுக்கமான கட்டமைப்பு உள்ள பகுதிகளில் கூட இவர்கள் அங்கே போக முடியாது, அவர்கள் இங்கே வர முடியாது. அப்படிங்கும் போது இரண்டு பேர் சமூகங்களும் இணைந்து நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லி போக முடியுது. ஆதி தமிழர் பகுதியில் படையாட்சிகளும், படையாட்சி பகுதியில் ஆதி தமிழர்களும், அங்கே தேவேந்திரர் பகுதியில் நாடார்களும், நாடார்கள் பகுதியில் தேவேந்திரர்களும், தேவர் பகுதியில் வள்ளர்களும், அவர்கள் பகுதியில் இவர்களுமாக எல்லாரும் தமிழனா ஒன்று சேருவது பார்த்து இவர்கள் இதுவரை பிரித்தாண்டு தங்களுடைய லாபத்தை பெருக்கிக் கொண்ட எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இது பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. அது திமுகவுக்கு பெருவாரியாக உண்மையாகவே திமுகவை பலமாக கட்டமைத்ததில் வன்னிய சமூகத்திற்கு பெரும் பங்கு இருக்கு. உதயசூரியன் சின்னம் கொடுத்த கோவிந்தசாமி தொடங்கி 5 தலைவர்களும் அங்கே சிறைக்கு போன போது, அண்ணாதுரை, மதியழகன் போன்றவர்களாம் சிறைக்கு போன போது 5 பேரும் கோவிந்தசாமி அவர்கிட்ட எழுதி ஒப்பந்தம் போட்டு கட்சியை காப்பாற்றுறதுக்கு கோவிந்தசாமி அவர்கிட்ட தான் கட்சியை ஒப்படைச்சு போனாங்க. அவர்கள் வரும் வரைக்கும் இவர் நேர்மை அடிப்படையிலேயே நேர்மையானவர்கள் என்பதனால, விசுவாசமானவர்கள் என்பதனால இந்த கட்சியை காப்பாற்றி திமுகவை திரும்பி இவர்களாம் சிறையிலிருந்து வந்த போது ஒப்படைத்து காப்பாற்றி கொடுத்தது கோவிந்தசாமி என்ற வன்னியர். அதற்கு பிறகுமே பலமாக திமுகவின் பலமாக இருந்தது பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களும் ஆதி தமிழர்களும். அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட போது கருணாநிதி ஏன் பதறினாரு? ஒட்டுமொத்த சூழ்ச்சியும் ஏன் செய்தாரு? அங்கிருந்த வேல்முருகனை ஏன் உள்ளிருந்து எடுத்தாரு? எல்லாமும் இதை உடைப்பதற்கு தான். எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அங்கே வீரபாண்டியர் ஆரம்பம், இப்படி எல்லா பக்கமும் பகிர்ந்து கொடுத்தது மாதிரி காட்டி கொண்டு மன்னியர்களை வைத்தே வன்னியர்களுக்கு எதிரான செயல்பாட்டை எப்போதுமே திமுக செய்து கொண்டே இருந்தது. அது இடஒதுக்கீட்டிலையும் எம்ஜிஆரும் கருணாநிதியும் மாறி மாறி மொத்தமாக துரோகம் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் புரிந்து கொண்டார்கள் அந்த பெரும்பான்மை சமூகமும் ஆதி தமிழர்களும். நம்மை 2 பேரையும் மோத விட்டுட்டு நமக்குள்ள பகையை கூர்திட்டு வச்சுட்டு இவர்கள் கொளுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மேல்பாதியில் அது குலதெய்வம், அது குறிப்பிட்ட சமூகத்தின் குலதெய்வம். இதுல பொன்முடிக்கு என்ன வேலை? பொன்முடி தான் அதை கலவரமாக மாற்றாரு. இது தலையிட்டு அந்த கோயிலை மூடி சீல் வைக்கிறதுக்கான நிலைக்கு கொண்டு போனது யாரு? எந்த ஒரு குலதெய்வத்திலையாவது இன்னொரு குடும்பம் போக முடியுமா? குலதெய்வத்தில் வேறு வேறு சமூகமும் சேர்ந்து ஒரே குலதெய்வத்தை கொண்டாடுற வழக்கமும் இருக்கு. குலதெய்வத்துக்குள்ள வேற ஆளே, அவன் சொந்தக்காரனே சில பேர் போக மாட்டான். அது எங்களுக்கு குலதெய்வம் இல்லை, உங்களுக்கு உங்க வழியில வந்ததும்பா. இதை கலவரமாக மாற்றியது யாரு? இதை ஏன் இதே வேலையை நீங்க குறிஞ்சாங்குளத்தில் செய்ய முடியல? ஏன் செய்யல? அப்ப இதுதான் இந்த விழிப்புணர்வு, இந்த புரிதல் மக்களுக்கு வந்துட்டதுனால திமுகவில் வன்னியர் வாக்கு மட்டும் இல்லை, ஆதி தமிழர் வாக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிராக தமிழ்நாடு இருக்கு. அதை சுமந்து கொண்டிருக்கிறதுனால விடுதலை சிறுத்தைகளுக்கும் அந்த சிக்கல் இருக்கு. அதனால தான் அவர்கள் பதறிக்கொண்டு எப்போதுமே இப்படியான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தல் அப்படிங்கிறது வழக்கமாக இதுவரைக்கும் மக்கள் சந்தித்த தேர்தல் அல்ல. இது தத்துவத்துக்கான போட்டியாக வெளிப்படையாக ஏற்பட்டு விட்டது. தத்துவம் என்பது எது? மக்களை காக்கின்ற தத்துவம் எது? நம்மை ஏமாற்றி கொண்டிருந்த தத்துவத்தின் பெயரால், ஒரு கோட்பாட்டின் பெயரால் நம்மை குழி தோண்டி புதைத்து கொண்டிருந்தார்கள் என்கிற புரிதலோடு இந்த தேர்தலை நம்ம மக்கள் அணுக வேண்டும். இதுவரைக்கும் இப்போ நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கிறோம், மீத்தேன சிக்கல், ஹைட்ரோ கார்பன் திட்டம், கெயில், நிலக்கரி என்று எல்லா கொடிய திட்டங்களையும் கொண்டு வந்தது யாரு? மத்தியில் ஆட்சியில் இருந்தவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி கொண்டு ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவர்கள் இங்கே இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். கடந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதிலிருந்து பேசுவோம். அதுக்கு முன்பு அவர்கள் அதிமுக. அப்போ இதுவரைக்கும் இந்த 60 ஆண்டு காலத்தில் இவர்கள் ஆட்சி செய்து தமிழ்நாட்டிற்கு மிக கேடுகளை விளைவித்தது இவர்கள் தான். இந்த கேடுகளே மீண்டும் நீடிக்க வேண்டுமா? நீடித்தால் இந்த நாடு என்ன ஆகும்? நம்முடைய நிலை என்ன ஆகும்? கப்பலூரில் நடப்பது தமிழ்நாடு எங்கும் நடக்கும். வெறும் கப்பலூரை சேர்ந்த, வடக்குப்பட்டியை சேர்ந்த தெலுங்கர்கள் மட்டுமல்ல, வந்து இறக்கப்பட்டு கொண்டிருக்கிற வட இந்தியர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்மை எப்படி நடத்துவார்கள்? எப்படி நம்முடைய அரசியல் அதிகாரம், நம்முடைய வணிக வாய்ப்புகள், நம்முடைய படிப்பு, கல்வி, அபாரத் எல்லாம் எப்படி பறிக்கப்படும் என்பதை உணர்ந்து தமிழர்களாக
தமிழர்களின் கையில் அதிகாரம் வர வேண்டும் என்கிற உணர்வோடு வாக்கு செலுத்த வேண்டும். இது நீங்கள் செலுத்துவது வாக்கு அல்ல, இது நம்மை காக்கின்ற பேராயுதம். ஜனநாயக உரிமை என்பது இந்திய அரசியலமைப்பு கொடுத்திருப்பது என்பது நாம் செலுத்துகிற வாக்கு நம்மை காப்பதற்கும் நாம் வாழ்வதற்கும் நம்மை நாமே ஆள்வதற்கும் என்கிற புரிதலோடு 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் வாக்குகளை விற்காமல், இங்க எல்லாத்துக்கும் விலை இருக்கு, எதுக்குமே இவர்கள் கொடுப்பது எல்லாமே வாக்குக்கு 500 1000 என்று விலை கொடுத்து வாங்கி கொண்டு அதிகாரத்தை வைத்து முதல் ஆண்டிலேயே ஆட்சிக்கு வந்த ஓராண்டிலே 30,000 கோடி சம்பாதித்து விட்டார் ஒருவர் என்று அந்த கட்சியை சேர்ந்தவரே பேசினார் இல்லையா? ஓராண்டில் 30,000 கோடி ஒருத்தர் மட்டும். அப்போ ஒட்டுமொத்தமா 5 ஆண்டுல என்ன நடந்திருக்கும்? அதுக்கு தான் ஆட்சி அதிகாரமா? உங்களுக்கு கொடுக்குற 500 1000 எதை தீர்மானிக்குது பாருங்க. இந்த அதிகாரத்தை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதிலிருந்து உங்களுக்கு ஒரு 500 ஒரு 1000 மாதத்துக்கு 1000 தூக்கி எறிகிறான். அது அவமானம் இல்லையா? நம்மளை அவமானப்படுத்துவது இல்லையா? அந்த புரிதலோடு மான உணர்வோடும் இன உணர்வோடும் வாக்கு செலுத்தணும். எல்லாத்துக்கும் விலையில்லா மடிக்கணினி, லேப்டாப், மின்விசிறி, விலையில்லா மின்விசிறி. ஆனா உங்க வாக்குக்கு விலை கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்? உங்களோட ஒப்புதலோட இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக சூறையாடுவதற்கு கொடுக்குறான். அதை புரிந்து கொண்டு பிரச்சனை தந்தவர்கள் இவர்கள் தான். இவர்களால் பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. இவர்களுக்கு இந்த நாடு என்னவாக வேண்டும், என்னவாக வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த மக்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் எந்த கனவுமே கிடையாது. அதனாலதான் கனவு என்னன்னு உங்கள்கிட்ட கேட்கிறான். ஆனா நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் உலக வல்லரசுகளுக்கு இணையாக, உலகில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக சிறு சிறு நாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மருத்துவத்திலும் சிறந்து விளங்குகின்ற போது இங்கிருக்கின்ற வளங்களை வைத்து இந்த தமிழ்நாட்டையும் அந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்ற கனவோடு களத்தில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அதனாலதான் ஆட்சி செயல்பாட்டு வரைவு என்ற ஒன்றை வெளியிட்டிருக்கிறோம். 49 தலைப்பு, 460 பக்கங்கள்ல இந்த நாடு என்னவாக வேண்டும் என்ற கனவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதை ஒரே ஒரு முறை பாருங்க. மக்களரசு.com என்ற இணையவழியில இருக்குது, புத்தகமா இருக்கு, காணொலிகளா ஒவ்வொரு கூட்டத்திலையும் போட்டு பேசுறோம். இதுவரைக்கும் இப்படி அரசியலை எவராவது அணுகி இருக்கிறார்களா? இல்லை. இவர்கள் தான் உங்களுக்கு எல்லாம் செய்தார்கள் என்று நம்பினால் மீண்டும் இந்த நாடு நாசமாக போவதை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் வணங்குகிற சாமி எதுவாக இருந்தாலும், அது அல்லாவோ இயேசுவோ, நீங்கள் கும்பிடுகிற பெருமாளோ சிவனோ முருகனோ, யாராலும் காப்பாற்ற முடியாத நிலைக்கு இந்த நிலைக்கு உருவாக்க போவது யார்? நீங்கள் செலுத்துகிற வாக்கு நீங்கள் தான். அந்த உணர்வோடு வாக்கு செலுத்த வேண்டியது நம் அனைவரின் கடமை என்பதை தான் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றி. நன்றி.